ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். நம்ம இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் புதுவிதமாக கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை கார கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க செய்முறையை பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு பேனில் 2 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திடலாம். கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்ததும் இது கூட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். கார உருண்டைக்கு உளுந்து கடலைப்பருப்புலாம் சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உளுந்தை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கார உருண்டைக்கு வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சைடிஷ் எதுவும் தேவையில்லை. நம்ம அப்படியே வெறும் வாயாலே சாப்பிடலாம். வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் இது கூட பொடியாக கட் பண்ண 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை துருவி சேர்க்கறத விட இது போல் பொடியாக கட் பண்ணிவிட்டு வறுத்து சேர்க்கும்போது கார உருண்டை ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெயிலேயே தேங்காய் நல்லா வறுந்து ஓரளவு கலர் மாதிரி வரணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ண 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இந்த உருண்டைக்கு காரம் கொடுக்கறதே இந்த மிளகா தான். ஸோ 3 இல்லை 4 தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் ஓரளவு வதங்கினதும் இது கூட 2 கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஸ்கிப் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக சேர்த்து பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக வெங்காயம் தேங்காவுக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கும் கம்மியான அளவு நான் இப்போ உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்க்கும்போது தான் வெங்காயமும் தேங்காயும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக இது கூட 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கார உருண்டைக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் அதுலேயும் பண்ணலாம். இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். இது மாதிரி எல்லார் வீட்லேயும் தோசை கரண்டி இருக்கும் இல்லையா, அதை திருப்பிட்டு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையால் மிக்ஸ் பண்ணுறதை விட இது போல் கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த தாளிப்பை தூள் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருந்த 1 வெங்காயம் 1/2 கப் தேங்காய் இந்த 2 கப் மாவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமான அளவு செய்கிறீங்கன்னா இதே அளவுகளை ஃபாலோ பண்ணி டபுள் மடங்காக போட்டு செய்யுங்க. கரண்டி யூஸ் பண்ணியே மாவோட தாளிப்பு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவோடு சேர்க்கறதுக்கு நான் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இது போல் கரண்டி யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு அளவு தண்ணி பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கும். கையால் மிக்ஸ் பண்ண வேண்டாம், அந்த கரண்டி யூஸ் பண்ணியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாவும் திரண்டு வர அளவுக்கு இதுக்குள்ளே தண்ணி சேர்த்துக்கலாம். இந்தளவு வந்ததும் கையால் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருந்தால் அதான் கரெக்டான பக்குவம். அந்தளவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், மாவு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம உருண்டைகள் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது மாதிரி ஒரு இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்துக்கு பதிலாக ஸ்டீமர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டிக்கலாம். கையில் ஒட்டுற போல் இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு உருண்டையை உருட்டுங்க. நம்ம இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தேய்ச்சிட்டு பண்ணும்போது வேக வச்சுட்டு எடுக்கும்போது உருண்டைகள் ஒன்று கூட ஒட்டாமல் வரும். இதே போல் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு உருண்டை வேணுமோ மீதி இருக்க மாவு எல்லாத்துலேயும் இதே போல் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் எல்லா மாவுலேயும் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். நம்ம எடுத்த 2 கப் மாவுக்கு 20 உருண்டைகள் நமக்கு கிடைச்சிது. சின்ன சைஸ் உருண்டைகளாக பிடிச்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஆல்ரெடி நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இட்லி பிளேட்டை அதுக்குள்ளே வச்சிடலாம்.
நம்ம மாவு சுடு தண்ணி சேர்த்து பிசைஞ்சதுனால 5லேருந்து 8 நிமிஷத்துலேயே இந்த உருண்டைகள் நல்லா வெந்து வந்துடும். இப்போது 7 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். உருண்டைகள் நல்லா வெந்துடுச்சுன்னா இது போல் பழுப்பு கலருக்கு மாறிடும். நம்ம வச்ச கலருக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள். இப்போது இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். பாருங்கள், நம்ம கார உருண்டை எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. நம்ம இது கூட வெங்காயம் தேங்காயெலாம் சேர்த்ததுனால சைடிஷ் எதுவும் தேவையில்லை. நம்ம அப்படியே இதை சாப்பிடலாம். இந்த கார உருண்டைகளை ஈவினிங் டைமில் மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. பாருங்கள், கார உருண்டை எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கார உருண்டை பிடிக்குன்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.